Yeah, hi dear friends, are you able to hear me? Is my voice is audible? Yeah, thank you Prithvi. Let me just wait for 2 more minutes or 2 to 3 minutes so that I'm going to join item. Yes Prithvi, கொஞ்சம் wait பண்ணுங்க. I just let you know. Try. Yeah, good afternoon, Adhavan. Yeah, Prithvi, உங்களோட டவுட் என்னங்கறத chat boxல போடுங்க. Let I just get it clarified with before எல்லாம் join பண்றதுக்கு முன்னாடி.
பிருத்வி ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் லைவ்ல போயிட்டு இருக்கு. கூகுள் மீட் லிங்க் வந்து முதல்ல ஷேர் பண்றதா இருந்துச்சு. ஸோ டீம்ல கொஞ்சம் இஷ்யூஸ், அதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ், ஏன்னா இந்த மழை இதனால. ஸோ அதனால கூகுள் மீட் எல்லாருக்குமே கொடுத்து நம்ம அதை பண்றதுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ். ஸோ அதனால நம்ம டைரக்டா லைவ் போயாச்சு. அண்ட் yeah, good afternoon, Kiran Raj. And yeah, actually terminal tiger solirkeenga, so I don't know. Oh, good afternoon. Okay, just 2 to 3 minutes, wait one more and we just start. And I put a few links have been shared. So of course, yeah, starting போறதுக்கு முன்னாடி, so of course maximum எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு you are all based with Python. Yeah, Python codings எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? Can I hear some yes? Yes, yes, yes. Yes, thank you, thank you, thank you. Yeah, thank you, Kadiresan. Thank you. Yeah, good afternoon, Giridhan. Yeah, good afternoon, Jay Krishnan. Okay, again, start பண்றதுக்கு முன்னாடி I just let you know, dear friends, actually பாத்தீங்கன்னா நம்ம இந்த டிசம்பர்ல we are just going to have 5 weekends நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். And 5 weekends வந்து பாத்தீங்கன்னா we are just going to have only machine learning அப்படின்னா introductions நம்ம பார்க்க போறோம். And next each and every day ஒரு algorithms ஓட பேக், அதாவது பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன், எதுக்காக இந்த எக்ஸாக்ட் அல்காரிதம்ஸ் வருது and why we are just going to call that algorithm அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம்.
and அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் in the sense ஒரு ப்ரோக்ராம் with a project flow down ஃபுல்லுமே நம்ம பார்க்க போறோம் on each and every daily basisல. ஸோ ஒரு அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ண போறோம், அந்த அல்காரிதம்கான பேசிக் ஒரு ப்ராஜெக்ட்ஸை போட போறோம். அண்ட் ஃபார் யுவர் நோட், இந்த எக்ஸாக்ட் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூடியூப்ல எல்லா டைம்லயும் இருக்க போகுது ரெக்கார்டிங்ஸ்க்காக. அண்ட் செகண்ட், நம்ம யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் அந்த எக்ஸாக்ட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை நீங்க திருப்பியும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் நான் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஐ ஜஸ்ட் ஷேர் த கோடிங்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயம் என்னோட பாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி திஸ் டிசம்பர் அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் ஃபர்தர் டீப் லேர்னிங்ல நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம், ஈவன் டுவர்ட்ஸ் த LLM. அந்த அளவுக்கு we have discussed and we have created the content. ஸோ இது எல்லாமே வீக்கெண்ட்ஸ்ல தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நாட், பட் மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாமே கொஞ்சம் இந்த வீக்கெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் செலக்டிவாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாக்ட் வீக்கெண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் வி ஜஸ்ட் see how far it goes on. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்காக நம்ம இப்போ இந்த மெஷின் லேர்னிங் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ லெட் வி ஜஸ்ட் சி உங்களோட ரெஸ்பான்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் கைண்ட்லி ஜஸ்ட் உங்களோட சப்போர்ட் பை புட்டிங் த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ ஜஸ்ட் கைண்ட்லி மேக் அ லைக் அண்ட் லெட் வி ஜஸ்ட் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, so of course என்னோட ஸ்கிரீன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். and of course my voice also audible. Yeah, can I hear and are you able to hear me? and நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? Can I hear some yes and with the likes too. just thank you dear friends, thank you. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ். ஸோ மெஷின் லேர்னிங் இன்ட்ரோடக்ஷன்ஸ் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் இமேஜஸை நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இமேஜ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாக்ட் பேக்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டு பி ட்ரூ, previously artificial intelligence நாம் படிக்கும் போது அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்ப it is not as like an functionality, okay, some automation, some ஒரு மாதிரி monitoring and controlling அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ரீச் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் த ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசின். ஸோ அந்த எக்ஸாக்ட் மைசின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ டாக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா வாட் வி ஜஸ்ட் கிவ் அஸ் அவர் இன்புட் அஸ் அ சிம்டம்ஸ், அதாவது நம்மளோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அந்த எக்ஸாக்ட் சிம்டம்ஸை வச்சு இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ தட் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் தான் ஆரம்பிச்சது தான் இந்த எக்ஸாக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். And there comes here after evaluations more and more and the exact data வச்சு நிறைய evaluation வச்சு இந்த மெஷின் லேர்னிங் வந்துச்சு. அப்ப இந்த மெஷின் லேர்னிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி திங், அந்த எக்ஸாக்ட் இங்கிருந்து நம்ம எடுத்த இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை we just made இந்த டேட்டாவை வச்சு மெஷினை நாம ட்ரெயின் பண்ண வச்சோம். so that நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒரு டெஸ்டிங் டேட்டாவை போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி ட்ரெயின் ஆன இந்த எக்ஸாக்ட் டேட்டால இருந்து நம்மளுக்கு புதுசா it is not a புதுசா, so actually it is an analysis report or ஒரு diagnosing functionalities or ஒரு prediction functionalities அப்படிங்கிற மாதிரியான இந்த கான்செப்ட் ரிப்போர்ட்டிங் நம்மளுக்கு வந்துச்சு. And what about this deep learning? So deep learning அப்படிங்கறோம்னா இதை விட இன்னும் enhanced manner. So enhanced manner அப்படிங்கும்போது more large data sets and of course இதுல நிறைய விஷயமா நம்ம neural networks யூஸ் பண்ணி it happens. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கான செஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃப்ரம் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து இந்த மெஷின் லேர்னிங்க்கு ஜம்ப் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் வி ஜஸ்ட் டேக், இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூ வுட் ஹேவ் கம் அக்ராஸ் திஸ் பேண்டமிக். ஸோ அந்த பேண்டமிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸாக்ட் சிம்டம்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை டயக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல பாத்தீங்கன்னா வெதர் திஸ்
and this gives you a COVID yes or no one கேட்டா no. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்த whether we are going to analyze in the part of a doctor, in the part of a physician. So அவங்களோட விஷயத்துல whether are you having skin rashes, okay, headache இருக்கா, vomiting இருக்கா. So if it is so, okay, you are not suffering with this virus or you are not in the exact coronavirus illa அப்படிங்கிற மாதிரி. And sometimes if you have a fever, headache or cold cough or vomiting, might be you can be diagnosed as might be COVID இருக்கலாம். So kindly just go and check. அந்த மாதிரியான விஷயத்தை இங்க சொல்லலாம். So இப்போ இந்த fever, headache, cold and vomiting இந்த exact விஷயத்தெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, of course these are the things which you are going to give as a parameter to the system. அப்ப இதோட output என்ன? Yeah, of course you are just going to diagnose whether are you having a COVID or not. Okay, so இதை எப்படி அடுத்து diagnose பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, of course, so systems-க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான exact parameters நம்ம பேஸ் பண்ணி we are just going to, of course it is not one record, two records, so we are just going to have so many records. அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து we are going to analyze it. அப்படி பார்க்கும்போது few would have these symptoms and few would not have these symptoms. So அப்படி இருக்கும்போது most probably whichever you have this symptoms, of course you might be have a COVID அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, might be COVID ன்னு இருக்கு இல்லையா? So இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? So இது சிஸ்டம்க்கு நம்ம எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, of course systems would just know ones and zeros. சரி, அந்த ones and zeros நம்ம எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான். So பாத்தீங்கன்னா whichever it is yes அது 1 அப்படிங்கிற மாதிரியும், whichever it is no, அதாவது நம்ம previously வந்து பாத்தீங்கன்னா cross அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணினோம், அதை வந்து இங்க 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி, so with this ones and zeros வச்சுதான் நம்ம எக்ஸாக்டா கோவிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இந்த சிஸ்டம்க்கு போக போகுது. சரி, இதை வச்சு இப்ப என்ன அனலைஸ் பண்ண போறோம்? So of course பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் so artificial intelligence பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது expert system. அந்த exact expert system for each and every particular personக்கு நாம ஒரு input futures நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த futureக்கான என்ன output is in sense whether he might be a COVID patient or இருக்கலாம், இல்ல அதே மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மைசின்ல வந்துச்சு. And of course இங்க பாத்தீங்கன்னா not a single record, it is more than a records. So அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, among 4 1 person கோவிட் இருக்காங்க, among 100 இத்தனை மெம்பர்ஸ்க்கு, among 100,000 இத்தனை மெம்பர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, டைட் ஆயிருக்காங்க ஆர் குவாரண்டைன் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதை நாம மெஷினுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணினோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் ஃபார் so many அனாலிட்டிக்ஸ். ஸோ அப்போ அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அனாலிட்டிக்ஸ் நம்ம மெஷின் லேர்னிங் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் அனாலிட்டிக்ஸை நாம ஃபர்தர் செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இது நாட் ஒன்லி கோவிட், அஃப்கோர்ஸ் நம்ம ரீசன் கோவிட் அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட் இன் அதர் டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்மளுக்கு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் முடிச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நவ் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கெஸ் சம்திங் அண்ட் அவுட்புட். என்ன மாதிரி அவுட்புட்? அஃப்கோர்ஸ் LBW. ஸோ LBW அவுட்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா டெல் மீ வாட் கேன் பி. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம்? எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ சொல்ல பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா இந்த எக்ஸாக்ட் 2 கண்டிஷன்ல அண்ட் இந்த எக்ஸாக்ட் 2 கண்டிஷன்லயும் பார்த்தீங்கன்னா மெயினா நம்மளுக்கு நோபால் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். எஸ், ஸோ நோபால் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த எக்ஸாக்ட் முக்கியமான கான்செப்ட்ஸை வச்சுதான் நம்ம வெதர் இட் இஸ் LBW இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல பார்க்கும்போது இதையும் நம்ம சிஸ்டம்க்கு எப்படி எடுத்து போவோம்? த சேம் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஸோ இந்த சேம் இம்பாக்டை வச்சுதான் நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸை நம்ம ட்ரெயின் அப் பண்ணி மெஷின் லேர்னிங்க்கு அப்படியே ஜம்ப் அடிக்க போறோம். அப்படி மெஷின் லேர்னிங்க்கு நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா we are in need of some decision making. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சில ஃபியூச்சர்ஸ் வேணும். வாட் இஸ் த ஃபியூச்சர்ஸ்? அஃப்கோர்ஸ் வாட் we are going to give as an input, அதுதான் நம்மளுக்கான ஃபியூச்சர்ஸ்.
இந்த எக்ஸாக்ட் ஃபியூச்சர்ஸ்ல அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு கொடுக்கிற இன்புட். இதை வச்சுதான் அஃப்கோர்ஸ் a physician would just identify, இவங்களுக்கு வந்து கோவிட் இருக்கலாம், கோவிட் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் ஆர் வைரல் ஃபீவர், இந்த மாதிரியான எக்ஸாக்ட் விஷயத்தை டயக்னைஸ் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த எக்ஸாக்ட் டயக்னைசிங்க்கு இங்க இருக்கிற சிஸ்டம் என்ன பண்ணுது? இதை நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் we have to make it is in the sense of a program. சரி, ப்ரோக்ராம் எப்படி நம்ம எழுத போறோம்? I'm having a fever, yes. I'm having a COVID, okay, yes. Cold and I'm having a vomit sensation. So இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா maybe viral infection. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? if then else நம்ம கொண்டு போக முடியும். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இஃப் திஸ் ஹேஸ் அண்ட் கோல்டு அப்படி இருந்துச்சுன்னா நோ டயக்னைசிங், லைட் ஃபீவரா இருக்கலாம், ஓகே. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நோ டெங்கு இல்ல, யூ கேன் ஜஸ்ட் கோ வித் திஸ் ஃபீவர் அலோன். ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி ரேஷஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஹெட்ஏக் இருந்துச்சுன்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் இஃப் தென் எல்ஸ் கான்செப்ட்லயே நம்ம போட்டு ப்ரோக்ராம்ல முடிக்க முடியுமா? Is it sufficient for that? No. ஒரு மெஷின் லேர்னிங் கண்டிஷனுக்கு அது முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு திங் which is evolving from the machine learning, அது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஸோ இந்த இடத்துல I'm just going to jump from the expert system towards the machine learning. இங்க என்ன ஜம்ப் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் ஜஸ்ட் பி ரெடி இன் த சாட் பாக்ஸ். நான் உங்களுக்கு தான் கொஸ்டின்ஸ் கேட்கறேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 10th மார்க், 12th மார்க், கிராஜுவேஷன், சிஜிபிஏ, ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே நான் இன்புட்ஸ் கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் வாட் இஸ் இன்புட்ஸ்? அஃப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர்ஸ நான் ஒரு பர்சனுக்கு ஹையர் பண்றதுக்காக எடுத்துட்டு போகிறேன். ஓகே, இந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தா மட்டுமே போதுமா நான் ஹையர் பண்றதுக்கு? எஸ் ஆர் நோ? எஸ் புட் ஆன் த chat பாக்ஸ். இது எக்ஸாக்டா இந்த விஷயம் மட்டும் இருந்தா போதுமா? ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? வாட் டு யூ வாண்ட்? அப்ப இந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எஸ், லெட் மீ நோ. சொல்லுங்க கிரண், என்ன எக்ஸாக்டா இந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே வச்சு நான் என்ன பண்ணலாம்? வாட் கேன் ஐ டூ விச் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் திஸ்? ஓகே, ஸ்கில்ஸ் தேவை. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவை. பட் இருந்தாலும் இந்த எக்ஸாக்ட் ஃபியூச்சர்ஸ், அப்ப ஸ்கில்ஸ் அப்படிங்கும் போது இன்னொரு இன்புட் அப்படின்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி, ஆதவன் சூப்பர். சோ இதை வச்சு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆதவன். சோ இங்க பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதே மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இஃப் திஸ் 10th வந்து 90 மேல இருக்கணும், 12th வந்து 90 மேல இருக்கணும், கிராஜுவேஷன் இந்த எக்ஸாக்ட் பெர்சன்டேஜ் இருக்கணும். சோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல நம்ம இஃப் தென் எல்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல மினிமமான நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, இட் இஸ் சஃபிஷியன்ட். ஆனா இதுவே ஃபியூச்சர்ஸ் அதிகமாயிட்டே போச்சுன்னா என்ன பண்றது? அப்ப எப்படி நம்ம இந்த உட்கார்ந்து இந்த இஃப் தென் எல்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எல்லாத்துக்குமே உட்கார்ந்து இந்த இஃப் தென் எல்ஸ் மட்டும் சஃபிஷியன்ட்டா? எஸ் ஆர் நோ? Yes, of course it is not sufficient. அப்போ சரி, இப்போ ஒண்ணு எனக்கு skills improve பண்ணணும். ஓகே, நீங்க qualifications include பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. Yes, these are the parameters. Parameters include பண்றேன். Parameters include பண்ண எனக்கு இந்த if then else வந்து sufficient-ஆ இருக்காது. So அந்த மாதிரியான சமயத்துல what I have to do, அப்பதான் இங்க நான் ஜம்ப் ஆகிறேன். Of course கவனிங்க, I am going to make use of so many parameters. அந்த மாதிரி so many parameters யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த if then else it is not a sufficient thing.
So what I'm just going to do, of course, in the exact if then else sufficient illada podu, this machine learning would just make a definition of a function by its own. Adu and the mari or programs nama create panna porom where each and everywhere whatever be the parameters எனக்கு அந்த exact function குள்ளார வரணும் அப்படின்னு. Where we jumped towards the machine learning, அதாவது expert systemல இருந்து நம்ம machine learningக்கு போகிறதுக்கான first point என்ன அப்படின்னா many futures. So நிறைய futures இருக்கு அப்படிங்கிற சமயத்துல yeah we can just jump on towards that. And இங்க கவனிங்க இந்த இடத்துல ஓகே சோ ஒரு பர்டிகுலர் பர்சன் பாத்தீங்கன்னா இங்க 7.2 இருக்கு, ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க, ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. அதே சமயத்துல ஒரு CGPA 6.4 வாங்கியிருக்காங்க, பட் he got some awards. So அந்த மாதிரி இருக்கும்போது which one I choose? எனக்கு அவார்ட் தான் முக்கியமா இல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிற ஹேண்ட்ஸ் ஆனா? எஸ் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஓகே சோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து CGPA more than 60 அப்படின்னு சொல்லலாம், ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து more than 1 or at least more than 0 அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். Let we just make on exactly கிரண் hands on ல தான் நம்ம எடுத்து போவோம். சோ அந்த மாதிரி let we make on இந்த இடத்துல even some persons என்னதான் நான் வந்து lower percentage வாங்கியிருந்தாலும் எனக்கு face to face ஒரு எக்ஸாக்ட் இன்டர்வியூல நான் சூப்பர்வா பெர்ஃபார்ம் பண்றேன், அப்போ அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டையும் நான் இன்க்ளூட் ஆயிக்கணும் இல்லையா? மேபி 9.2 இருக்கலாம், 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கலாம், 2 அவார்ட் வாங்கியிருக்கலாம், அண்ட் அதே மாதிரி இந்த பர்சன் 9.5 CGPA வாங்கியிருக்கலாம், 5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கலாம், 4 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கலாம். பட் ஆனா ஃபேஸ் டு ஃபேஸ் பிரசன்டேஷன்ல நம்மளுக்கு 0 வாங்கினா வெதர் வுட் ஐ ஜஸ்ட் ஹையர் ஹிம்? அவங்கள நம்ம ஜாப்க்கு எடுத்துக்க முடியுமா? எஸ் ஆர் நோ? எக்ஸாக்ட்லி. சோ இங்கதான் நம்மளுக்கு செகண்ட் லிமிடேஷன் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஈவன் தோ a non-expressive future ஈவன் அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பிரசன்டேஷன்ல அவங்க ஸ்கோர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் விஷயத்தையும் நான் ஃபியூச்சரா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். That is what comes here. Okay, மூணாவது விஷயம் of course இந்த இடத்துல எனக்கு first one limitationsல வந்து பாத்தீங்கன்னா more future, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிரசிவா இருந்தாலும் எடுத்துக்கோ, அண்ட் மூணாவது ரொம்ப நல்ல விஷயமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இங்க உட்கார்ந்து if then elseல கால்குலேட் பண்ணாம அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி by using very complexive அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாக்ட் ரெக்வயர்மெண்ட்க்கு நம்ம ஃபங்க்ஷன் எழுதிட்டா அதுவே யூசிங் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மூலமா நம்மளுக்கு மூணாவது விஷயமான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆர் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் விஷயத்துல நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்ஸோட ரிப்போர்ட்டையும் கொடுக்கும். அண்ட் ஃபோர்த் விஷயம் இன்எக்ஸ்பிரசிவ், அது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அண்ட் இங்க நம்மளுக்கு ஃபோர்த் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லாம் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி வாட் இஸ் திஸ், இவங்களுக்கு என்ன வைரல் ஃபீவரா இல்ல இவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனா ஆர் வெதர் மேபி கோவிட் வைரஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம கொடுத்து மெஷினை ட்ரெயின் பண்ணிருப்பீங்க. ஓகே, அந்த மெஷினை ட்ரெயின் பண்ணினதுக்கு அப்புறமா இஃப் யூ ஆர் ஷோயிங் எ பென், ஞாபகத்துல